சேனல் கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். சூப்பரான vlog பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷர்வன் குட்டி ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால ஜி தான் விட்டுட்டு வந்தாங்க ஸ்கூல்ல. வர வழியில முட்டையும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் நான் சமைக்கணும். ஸோ அந்த முட்டையெல்லாம் உள்ள எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது சிக்கன் சமைக்க போறேன். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பேங்க் லாக்கர்ல வச்சிருந்த ஜுவல்ஸை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். சேல் பண்றது இல்லனா பிளட்ஜ் பண்றது, எவ்வளவு மணி தேவைப்படுது, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஜுவல் எல்லாம் பிரிச்சு வைக்கணும். இன்னைக்கு அந்த வேலை இருக்குது எங்களுக்கு. சமைச்சிட்டு தான் நான் கணக்கு பார்க்கணும். ஸோ கணக்கு பார்க்கும்போது எப்பவுமே அக்காவையும் கூட கூப்பிட்டுக்குவேன். நான் அக்கா ஜி எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு நாங்க கணக்கு பார்க்குற வேலையும் பார்க்குறோம். வில்லேஜ் ஸ்டைல்ல வறுத்தரிச்ச கோழி குழம்பு தான் செய்ய போறேன். கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னோட ஸ்டைலோட. அதுக்கு நான் நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு சூடான கடாயில. தனியா கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம்ல, அது 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் தான் கணக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்துல மீடியம் சைஸா இருந்ததுனால 3 வெங்காயம் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு கொஞ்சோண்டு கல்லு உப்பும் இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். தனியா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் என்னோடது வந்து கொஞ்சம் தான் காரம் கொடுக்கும், மைல்டா கலர் மட்டும் தான் கொடுக்கும், நிறைய காரம் கொடுக்காது. சோ 2 மிளகா கணக்கு, மிளகு கணக்கு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணேன். அது ஒரு 2-3 வதக்கினதுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்துல ஒரு 80% இருக்கிற மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 to 3.5 தக்காளி அளவுக்கு எடுத்து நல்லா வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத கெட்டி தயிரையும் ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிட்டு 3 தேங்காய் பத்த தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா வழுவழுன்னு விழுத நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சூடான கடாயில திருப்பி ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி இந்த நேரத்துல நீங்க 10 to 12 சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்து வதக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல, அதனால பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துட்டு 1 கிலோல இருந்து 1.25 கிலோ வரைக்கும் நீங்க சிக்கன் ஆட் பண்ணலாம். 2-3 வதக்கு நல்லா வதக்கணும், 2 to 3 minutes. அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா விழுது, அதை இது கூட சேர்த்துருங்க. அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் நல்லா 1 டம்ளர் தண்ணியை ஊத்தி நல்லா அலசி இதுக்குள்ள ஊத்திக்கோங்க. சிக்கன்ல இருந்தே தண்ணி வர விடும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு லாஸ்ட்ல கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணும். அந்த நல்லெண்ணெய் லைட்டா மேல மிதந்து வரதுதான் பதம். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் ராகேஷ், ஷர்வன் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய வேலை இருந்ததுனால நாங்களும் ஈவினிங் தான் சாப்பிட்டோம், மதியானம் சாப்பிடல. இந்த கண்ணாடி ஃபுல்லா அழுக்காவே இருந்தது. எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க. இந்த ஹால்ல இருக்கக்கூடிய காமன் வாஷ் பேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவுமே கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப நான் பேங்க் விஷயம் அது இதுன்னு ஓன் ஹவுஸ்க்கு அங்க எங்க அலைஞ்சிட்டு வந்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஷர்வனுக்கு எக்ஸாம்ஸ் வேற நடக்குது. இப்போ அந்த வேலை எல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்குங்களா. சோ எனக்கு டைமே இல்ல, ரொம்ப அழுக்கா இருக்கு. ஈவன் நான் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணணும்னு எத்தனை வீடியோல சொல்றேன் பாருங்க, இன்னும் நான் பண்ணல. அந்த அளவுக்கு பிஸியா போயிட்டு இருக்கேன். என் ஹெல்த்தும் எனக்கு ஒத்துழைக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா ஹெவியெல்லாம் ஒர்க் பண்ண முடியல. சோ நான் கொஞ்சமா ஒரு நாளைக்கு நான் வேலையை பிரிச்சு தான் எடுக்கிறேன். வாஷ் பேஷனுக்குன்னு தனியா இந்த மாதிரி பிரஷ் வச்சிருக்கேன். மேல அந்த கவுண்டர் டாப் மாதிரி இருக்கு இல்லீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரஷ் வச்சிருப்பேன், ஹேண்ட் பாக்ஸ் மாதிரி. அதை வச்சு நல்லா கிளீன் பண்ணிடுறேன். நீங்க ரெகுலரா வாஷ் பேஷனுக்குலாம் என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா அலசிட்டு அப்புறம் இந்த வைப்பர் மூலியமா நான் தண்ணியை தள்ளி விட்டுருவேன். நல்லா ட்ரை ஆயிடும், ஈரம் இல்லாம இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு தண்ணி செம்ம உப்பு தண்ணி, உப்பு கரை பயங்கரமா பிடிக்கும். இந்த கண்ணாடியுமே நான் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணுவேன். இந்த கண்ணாடியும் இப்ப லைட்டா என்னன்னா தண்ணி அங்கங்க தெளிச்சு உப்பு படிஞ்ச மாதிரி, அந்த தெளிச்ச இடத்துல டிராப்லெட்ஸா உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு பாத்ரூம்ல கண்ணாடி என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணாடியோட பார்டர் ஃபுல்லா லைட்டா அந்த உப்பு படிஞ்சு அந்த கண்ணாடியே ஒரு மாதிரி கலரே மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் அவ்வளோ உப்பு தண்ணி நம்ம வீட்டுல. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை யூஸ் பண்ணி கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்றேன். அவ்வளோ கிளீன் ஆயிடுது. எப்படி சொல்றது, ஒரு சின்ன மார்க் கூட நம்ம பார்க்க முடியாது. அப்படியே இந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் கண்ணாடி, அந்த மாதிரி ரொம்ப கிளியரா கிளாரிட்டியோட அவ்வளோ சூப்பரா கிளீன் ஆகுது. இது கண்ணாடி கிளீன் பண்றது மட்டும் இல்லாம விண்டோஸ்லாம் கூட கிளீன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அகாரோ எலக்ட்ரிக் விண்டோ கிளீனர் தான். இந்த மாடல் பேரு டிலைட். வேணும்ன்றவங்களுக்கு ஒரு குட்டி ரிவ்யூ வந்து நான் இதுல கொடுத்துடுறேன். இதுதான் அகாரோ எலக்ட்ரிக் விண்டோ கிளீனர். இதுதான் மெயின் யூனிட்டுங்க. ஈஸியா ஹோல்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஹேண்டிலும் கொடுத்திருக்காங்க. இதுலயே பவர் பட்டனும் கொடுத்துறாங்க. இது டிட்டாச்சபிள் வாட்டர் டேங்க்குங்க. இது 200 ml கெபாசிட்டி. இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸி தான் யூஸ் பண்றதும் ஃபிக்ஸ் பண்றதும். இது வேக்யூம் அட்டாச்மெண்ட். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல வச்சு ஒரு பிரஸ் கொடுத்தோம்னா டக்குன்னு போய் அது மாட்டிக்கும். ரொம்ப ஈஸி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றது. இந்த மாதிரி மெயின் யூனிட்ல நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஸ்ப்ரே பாட்டில். இதுக்குள்ள நம்ம கிளீனிங்க்கு என்ன சொல்யூஷன் போடணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். தண்ணியோட சேர்ந்து டைல்யூட் பண்ணி அதுக்குள்ள நீங்க போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் ஸ்ப்ரேக்கு ஃபைன் மிஸ்டா வரும். அடுத்தது ஆஃப் இந்த கிராஸ் இருக்கிறது. இது வாட்டர் காலம் ஸ்ட்ரீம் மாதிரி உங்களுக்கு தண்ணி அடிக்கும். இது கூட இந்த மாதிரி வைப்பிங் அட்டாச்மெண்ட்டும் சேர்ந்து வருது. இதுல 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத்துமே கொடுக்குறாங்க. இது வாஷபிள் தான். ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க வெல்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த வைப்பிங் அட்டாச்மெண்ட் இதுக்குள்ள மாட்டி
பண்ணிட்டு அந்த வெல்க்ரோல டைட் பண்ணிடலாம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம துணி வாஷ் பண்ற மாதிரி நம்மளே ஈஸியா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு திருப்பி அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பேரா ஒன்னும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, அதுல வச்சு ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா டபக்குன்னு அமுங்கிடும். அப்புறம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து தொடச்சிக்கலாம். இது கூட ஒரு மேனுவலும் கொடுக்குறாங்க, வாரண்டி கார்டும் கொடுக்குறாங்க. 1 year வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் வருது. இது கூட சார்ஜிங் கேபிளும் வருது. நிறைய எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்க எங்க பின்னாடி சார்ஜிங் பின்ன போட்டுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ நான் முன்னாடியே ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிட்டேன். இதை வச்சு நீங்க ஸ்ட்ரெயிட்டா தான் யூஸ் பண்ணணும். கண்ட டைரக்ஷன்ல மேல கீழே சைட்ல எல்லாம் மாத்தக்கூடாது. மேல இருந்து கீழே திருப்பி மேல இருந்து கீழே மேல இருந்து கீழே இந்த மாதிரி தான் நீங்க இந்த மெயின் யூனிட்டை யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது மட்டும் இந்த ஒரு டைரக்ஷன்ல தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி கண்ணாடியில இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி நம்மளோட இமேஜே ஒழுங்கா தெரியாத மாதிரி இருக்கும். பட் இதை வச்சு கிளீன் பண்ணும்போது இது வேக்யூம் அப்படின்றதுனால ஒரு டிராப்லெட் தண்ணியும் ஃபுல்லா இழுத்துடுது. நம்ம கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்வளோ அழுக்கு தண்ணி இருந்துச்சா, அந்த டிராப்லெட்ஸ்லாம் அவ்வளோ அழுக்கு தண்ணியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வாட்டர் டேங்க்ல லாஸ்ட்ல அழுக்கு தண்ணி கலெக்ட் ஆயிருந்தது. நான் தண்ணி அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு காமிக்கிறேன். இது எவ்வளவு அழகா அந்த தண்ணியை வேக்யூம் பண்ணி கொடுத்துருது பாருங்க. சுத்தமா அந்த வாட்டரே இல்ல பாருங்க. கீழெல்லாம் தண்ணி சொட்டவே இல்லை. பட் கண்ணாடியில சூப்பரா கிளீனா எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு அகைன் வீடியோல தெரியுதான்னு தெரியல காமிக்கிறேன். அந்த இடத்துல நான் மிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நான் வேக்யூம் பண்றேன். ஈஸியா எடுத்துருச்சு. மெஸ் ஃப்ரீ ஆப்ரேஷனா இருக்கு அண்ட் வெரி கிளீன், நீட் அண்ட் கிளீன். செம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவேன். சீரியஸ்லி நேர்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு அதை எக்ஸாக்டா உங்களுக்கு காட்ட முடியல. என்னடா அது இவ்வளவு அழகா வேலை செய்யுது, அதை நம்மளால காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுல லைட்டிங் அது இதெல்லாம் வந்து நான் வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியல உங்களுக்கு. அவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு ரெகுலரா வீட்டை கிளீனா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து இப்ப நான் இந்த பால்கனி வழியா பார்க்கும்போது வியூ அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி கண்ணா அப்படின்னு எல்லா டைரக்ஷன்லயும் கிளீன் பண்ணி அழகா நான் இது பண்ணிட்டேன். எவ்வளவு ஸ்ப்ரே வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஸ்ப்ரேயிங்க்கு என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வெசல் வாஷிங் லிக்விட் வந்து ஒரு 4 droplets போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர்ல வந்து டைல்யூட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நான் ரெகுலரா கிளீன் பண்றதுனால அதுவே போதுமானது எனக்கு. இல்ல கிளாஸ் கிளீனர்ஸ் ஏதாவது நீங்க போடணும்னாலும் அதுவும் நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது மெயின் யூனிட்டை வச்சு ஒரே டைரக்ஷன்ல அப் டு டவுன் அப் டு டவுன் அப் டு டவுன் அதுல நான் கிளீன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் ஆஃப் பண்ணேன். அவ்வளோ நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் அமேசான்ல கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. ஊரே பளிச்சுன்னு தெரியுது. அங்க ஒரு கண்ணாடி இருக்கிறதே தெரியல பாருங்க. அவ்வளோ கிளாரிட்டி. அவுட்டர்ல இன்னர் ரெண்டு பக்கமும் நம்ம கிளீன் பண்ணியாச்சு. 2 கிளாஸ் டோர்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இது மெஷ் டோர், மஸ்கிட்டோ மெஷ் டோர். இதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் செம்ம பளிச்சுன்னு இருக்கு. கண்ணாடியே இல்லாம இது வழியாவே எல்லாமே தெரியுது பாருங்க. வெளில அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியல. அவ்வளவு பளிச்சுட்டு இருக்கு. டங்குக்கு போய் இடிச்சுட்டு ஓ கண்ணாடி இருக்கா அப்படின்வாங்க. அந்த ஆடு மாதிரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன். ஈஸியான வேலை. இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸஸ் இருக்கு. தனி வீடு இருக்குன்னா வெளில விண்டோலாம் போய் வெளி சைடு உள் சைட்ல நம்ம கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ் இருக்கு அபார்ட்மெண்ட்ல அப்படின்னா நீங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் காமிச்ச மாதிரி கண்ணாடி அதெல்லாம் கிளீன் பண்ணலாம். பாத்ரூம் டைல்ஸ் இதெல்லாம் கிளாசி ஃபினிஷ்ல கண்ணாடி மாதிரி டைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ரெயிட்டா தான் யூஸ் பண்ணணும். இப்படி கச்சா முச்சாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா யூஸ் பண்ணணும். இதுல தண்ணியே இல்லாம தான் இருந்தது. ஆனா இதுல எவ்வளவு தண்ணி கலெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவும் அழுக்கு தண்ணி கலெக்ட் ஆயிருக்கு. அது எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, கண்ணாடி கிளீன் பண்ணும்போது இது அழுக்காவல, இது அவுட்டர்ல கிளீன் பண்ணும்போது எவ்வளவு அழுக்காயிருச்சு. இது நான் தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம்னா இதை நம்ம வந்து அகைன் ரிமூவ் பண்ணிட்டு இதை தனியா நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வாஷபிள் தான். ரிமூவ் பண்ணியாச்சு. இது எவ்வளவு அழுக்கு தண்ணி வருது நான் காட்டுறேன். அப்படியே வாங்க. ஐயோ ஜி, இது எப்படி ஓபன் தெரியல. அன்லாக் பண்ண அந்த பக்கம் அன்லாக் சிம்பிள் போட்டுருக்கலாம். ஓ எனக்கு தெரியல. ஓ இப்படி கழட்டிடலாம். இது ஒன்ன பத்தி நான் முன்னாடியே தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஐய உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக கிளீன் பண்ண வாஷ் பேஷனா இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இங்க ஊத்தி காட்டுறேன். அட பாவீங்களாங்கிற மாதிரி இருக்கா. அட பாவமே, திருப்பி கழுவி விட்டுறலாம் கையோட. ஜி இங்க இருந்து இப்படி வர டேப் ஒண்ணு வாங்கணும் ஜி. இது என்ன ஆகுது, இது இங்கேயே தான் விழுகுது. கை அலம்பும் போது கூட இங்கேயே கழுவி இங்க இடிச்சுக்கிறோம். இங்க இருந்தா கழுவுறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி கட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கட்டணும். வீடு கட்டும் போது இதெல்லாம் கட்டுறீங்கன்னா எல்லா வசதியும் பார்த்துதான். இந்த இடம் அதுக்காகவே உப்பு தெளிச்சு 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 இவ்வளவு பெரிய வாஷ் பேஷனு. ஆனா கரையில தான் பாதி தண்ணி கை கழுவும் போது நல்லா ஏதாவது வாஷ் பண்ணும் போது வெளில எல்லாம் ஆகும். இங்க இருந்தா இவ்வளவு பெரிய இடம் வேஸ்டா தான் போகுது இந்த வாஷ் பேஷன். அப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா. சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இப்பதான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். திருப்பி இப்படி வச்சு இப்படி திருப்பிடணும். அதுல அடியில போய் அழுத்திட்டு திருப்பிட்டா இப்ப லாக் ஆயிடுது. கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி இவனை தூக்கி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மாட்டலாம். நான் இப்போ பார்க்குறேன் வீடியோ. சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி தேவை உள்ள உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ரொம்ப மெனக்கெட்டு க்ளீன் பண்ணாம நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணாலுமே கண்ணாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வீணாயிடும். ஒரு மாதிரி உப்பு தண்ணிக்கு வந்து புளியா ஆகுறதோ இல்ல ஓரம்லாம் உப்பு படைஞ்ச மாதிரி ஆகுறதோ அந்த மாதிரி ஆயிடும். அண்ட் நல்ல வியூவும் நம்மளால பார்க்க முடியாம தடுக்கும். புளியா நம்ம என்னதான் க்ளீன் பண்ணணும். இதுல க்ளீன் பண்ணா அப்படியே டிரான்ஸ்பரண்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்கான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அவங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். தேவை உள்ளவங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. சமையல் முடிச்சாச்சு. சாப்பிடணும்லாம் தோணல. முதல்ல வந்து கணக்கு வழக்கு பாத்திரலாம் அப்படின்னுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டுல ஒரு சின்ன வெயிங் மிஷின் இருக்கு, அதுல வச்சு வெயிட் பார்த்து எவ்வளவு நமக்கு மணி தேவைப்படுது, எவ்வளவு ஜுவல்னு பிரிச்சுட்டு இருந்தோம். இதுல எதை குடுக்கலாம் எதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம். ஏன்னா குடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அண்ட் நமக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி பொருளை வச்சுக்கலாம். நிறைய செய்கூலி சேதாரம் ஸ்டோன் இதெல்லாம் வேஸ்ட் ஆகாதபடியான நகையை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். இன்னொன்னு லாக்கர் உள்ள பூட்டி வைக்கிற மாதிரி இல்லாம ரெகுலரா யூஸ் பண்ற நகையா இருந்தாக்கா அட்லீஸ்ட் போட்டு அனுபவிக்கலாமே, அந்த மாதிரி நகையை வச்சுக்கலாம், மீதியை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து நான் கணக்கு பார்த்தேன். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் ரீசெண்டா வாங்கின ஜுவல்ஸ், அந்த ஜுவல்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் அதெல்லாம் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடா அண்ட் ஸ்டோன் வச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நியூ கோல்ட் கலெக்ஷன். இது அடுத்தது அந்த உடஞ்ச ஜிம்கி இருக்குல்ல, அதை எப்படி இருந்தாலும் நான் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். அதை வந்து நான் கொடுத்துட்றேன். அப்புறம் உங்களுக்கு காட்டாதது கொலுசு. அது நிறைய பேர் காட்டுங்க எத்தனை பவுன் கேட்டிருந்தீங்க. 5 பவுன் இது கொலுசு. நல்லா பட்டையா இருக்கும், சலங்கெல்லாம் இருக்காது. இது அடுத்து உங்களுக்கு காட்டாததுலாம் மட்டும். அப்புறம் இது வந்து ஷர்வினோட காப்பு, ஜியோட காப்பு. இது அடுத்தது நான் ரெகுலரா யூஸ் பண்ற செயின்ஸ், குட்டி குட்டி தோடு, சின்ன சின்ன ஸ்டட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரெகுலரா யூஸ் பண்றது இதெல்லாம். ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. ஒரு ரிங்ஸ், இந்த ரிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா கலெக்ஷனும் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் இந்த ஸ்கொயர் ஜிம்கி. இந்த ஜிம்கி வந்து அதான் உடஞ்சிருக்குன்னு சொன்னல, அதை நான் பத்த வைக்கல, அப்படியே தான் வச்சிருக்கேன். நம்ம வந்து அதை கடையில் கொடுக்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸ்டோன் வச்சது. அப்புறம் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சது தான். ஓல்டு ஜுவல் தான். ஓல்டு ஜுவல் தான் நான் திருப்பி காட்டல உங்களுக்கு, நியூ மட்டும் காட்டுறேன். அப்புறம் லாங், இது கூடவே வாங்கின லாங் பெண்டன்ட் செயின், குட்டி பெண்டன்ட் செயின், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாது. வெயிட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஒண்ணு மொத்தமா காசு வந்த போது மொத்தமா போய் ஜுவல் வாங்கி வச்சுட்டேன்னு சொன்னல, அது ஒண்ணு. அப்புறம் இந்த மோப்பு செயின் பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்க போதா, இதெல்லாம் நான் கொடுக்க போறேன்னானே தெரியல. சந்தோஷமா உட்காந்து நீங்களும் வாங்குங்க, இதுக்கு இவ்வளவு வெயிட் தெரியுமா அவ்வளவு வெயிட் தெரியுமான்னு காட்டுவேன். இப்ப நான் என்னடா திறந்ததே திருப்பி திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சே அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த செயின். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கு, டப்பாவா இருக்கு. அங்க அக்காட்ட கொடுத்துருக்கேன். உள்ள மீதி வந்து கொஞ்சம் பிரிச்சு இந்த மாதிரி பாக்ஸ்ல போட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ஆக்சுவலி நான் வீடியோ அப்போ போஸ்ட் பண்ணிருக்கும் போது வீடியோல இமீடியட்டா நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுதே நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல இந்த ஒரு கமெண்ட் நான் இங்க காமிக்கிற ஸ்கிரீன்ல, இந்த ஒரு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்றவங்க தான். அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு எங்க சஜஷன்ஸ் வேணுமா, காமெடி பண்ணாதீங்க கார்த்திகா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க தான். அவங்க மனசுல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, நான் இதை பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன். கார்த்திகா பண்ணா கரெக்டா தான் இருக்கும், உங்களுக்கு நாங்க எங்க சஜஷன்ஸ் தேவையில்லையே, நீங்களே கரெக்டா முடிவு பண்ணுவீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். அவங்க நெகட்டிவா சொன்னாங்கன்னே நான் எடுத்துக்கல. அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்றேன். அவங்களுக்கு நான் ரிப்ளை என்ன பண்ணியிருந்தேன்னா, அடுத்த வீடியோல ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வேற அதுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்கான ரிப்ளை நான் இப்ப கொடுத்துடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கு லைஃப்ல வந்து நம்மளும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களே தப்பு பண்ணுவாங்க. தப்புல இருந்துதான் நம்ம கத்துக்கணும். ரோடே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்குன்னா, வண்டி ஓட்டு போயிட்டு இருக்குன்னா தூங்கிடுவோம். லாங் ஜர்னி போயிட்டு இருக்கும் பொழுது, லாங் ஜர்னி சொல்றேன், வெரி லாங் ஜர்னி போகும்போது அந்த மேடு பள்ளம் வரும்போது தான் நம்ம ஜாக்கிரதையா நம்ம ஓட்டுவோம். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது. அந்த டவுன்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்காதது, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்காதது, எல்லாரும் எல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி தரும், பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க, படிப்பு சொல்லி தருது. ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் பட்டம் வாங்குறது மூலியமா படிக்கிறது இல்லாம வெளிப்பாடங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத போது விழுவோம். அப்ப மனுஷங்களை புரிஞ்சுக்கிறோம், சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறோம், நம்மளே புரிஞ்சுக்கும். இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். சோ அந்த மாதிரிதான் நான் நினைச்சுக்கிறேன். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட்.
எல்லாருடைய வாழ்க்கையுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஐயா அவங்க சூப்பரா வாழ்றாங்க, எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் கோடி கணக்குல வச்சிருக்கவங்கள பார்த்தா கூட அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேதனை இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. எல்லாருடைய வாழ்க்கையுமே பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனுஷி தான் நான், ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் நான். அப்ப நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்காது. அண்ட் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த குடுக்கலுமே கூட வெதுக்குன்னு அந்த வயிறு வெதுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டம். வேற இதை தூக்கி அதுல போட்டு அதை தூக்கி இதுல போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடலாமே, ஏதாவது ஒன்று காப்பாத்திடலாமே, குழந்தைக்கு நாளைக்கு சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு தான். எனக்கு அவருக்குன்னு இல்லைங்க, எங்களுக்கு எங்க பேரண்ட்ஸே சேர்த்து வச்சிருக்காங்க. அதை வச்சு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு, வேலையே பண்ணாம சாப்பிட்ற அளவுக்கு எங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல. நாளைக்கு போற போக்குல ஈஸியா இப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது முடியறதே கிடையாது. சும்மா உட்காந்து ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. சோ குழந்தைக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேனு. இதுல சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர் பொண்ணா இருந்துச்சுன்னா பொண்ணுல போடு, பையனா இருந்தாக்கா மண்ணுல போடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க மண்ணுல போடுங்க, வீட்டை வந்து வித்துறாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கமிங் பேக் டு திஸ் கமெண்ட், அதனால நான் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி நெருடலா இருந்தது. நாங்கெல்லாம் டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாலுமே ஏதோ தப்பு பண்றேனா, ஏதோ பிரச்சனையா, என்ன ஏதுன்னு நான் ரொம்ப கான்பிடென்டா இல்லாத போது ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கறது, 40 பேர்கிட்ட கேட்கும்போது நமக்குன்னு இருக்கிற உண்மையான சோல் கரெக்டா நம்ம கைட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கரெக்டா கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்றதை பார்க்கும்போது நாங்க எடுக்கிற முடிவோ அவங்களோட சஜஷன்ஸோ ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த டெசிஷனை முடிக்கிறது, எக்ஸாம்பிள் வீடை வித்தனாலோ இல்ல நகையை வித்தனாலோ, வித்து முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டான முடிவு தான் கார்த்தி எடுத்திருக்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். வெதுக்குன்னு இருக்காது, பண்ணிட்டுமே தப்பா கரெக்டா அந்த மனநிலை ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இல்லாம இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து சஜஷன்ஸ் கேட்டது. ஏன்னா இது முக்கியமான தருணம் அப்படின்றதுனால. அண்ட் வீடை விற்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல இருந்து ஒரு இன்கம் வருது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, வீடு இன்கம் வருது ஓகே, அந்த வீடை இன்கம் வர வைக்கிறதுக்கு நான் போய் அங்க வீட்டை மெயின்டைன் பண்ணணும், நான் வாடகைக்கு போய் விடணும். அந்த வாடகைக்கு விடும்போது ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நாங்க 2 பேர் போய் நிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்க அப்பாவை கூப்பிட வேண்டியதா இருக்கு. எங்க அப்பாவை தொந்தரவு பண்றதுல இஷ்டமே இல்லை எங்களுக்கு. அவர் நிறைய எங்களுக்காக செஞ்சிட்டாரு. எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, நான் அதை இல்லைன்னே சொல்லல. அவங்க எப்பதான் ரெஸ்ட் எடுப்பாங்க? அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாங்க ரெஸ்ட் கொடுக்கணும். பெருசா மாளிகை கட்டி வாங்க எங்க கூட வந்து சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றதுக்கு எங்களால முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். சோ அதனாலதான் வீடுன்னு யோசிச்சோம். இன்னொரு வீட்டை விற்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுது, 40 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா பரவாயில்ல. எனக்கு 50+ நிறைய, அதான் ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது, சாதாரண அமௌண்ட் இல்ல. சோ என்கிட்ட இருக்க நகையை மொத்தத்தையும் வித்தா கூட பத்துமான்னு தெரியல. அதுக்குதான் கணக்கு பாக்குறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு பத்தாதுன்னு தெரியும். வீட்டை வந்து அடமானம் போட்டு லோனுக்கு போங்க அப்படின்னாக்கா புது வீட்டுக்கு லோனுக்கே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவரு பிசினஸ்மேன், அவருடைய ப்ரொஃபைல் பிசினஸ் தான். யூடியூபர்ஸ்க்கு லோன் தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னோடது வந்து வேணா எக்ஸ்ட்ரா இன்கமா என்னோடது காமிக்கலாம், அப்படியும் பெரிய இன்கம்லாம் கிடையாது. அவரோடதுதான் ப்ரொஃபைல் வந்து லோன் வந்து எல்லா பேங்க்லயும் கொடுப்பாங்க. அவரோடது பிசினஸ்ன்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. இத்தனை வருஷத்துல நாங்க லோன் முடிச்சோம்ல, நாங்க சும்மா கணக்கு பண்ணி பார்த்தோம் எவ்வளோ வட்டி மட்டும் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால திருப்பி வீட்டை அடமானம் போட்டு வட்டி கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா அது பழைய வீடா வேற ஆயிடுச்சு. பழைய வீடுன்ற போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், லோன் அமௌண்ட்டும் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணதுபடி வீட்டை கொடுத்துடலாமான்னு யோசிச்சு நாங்களும் டிசைட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா வீட்டை வித்துடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்கோம். நாங்க சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே இப்ப நான் பேங்க்குக்கு போனல என்ன ஏதுன்னு கேட்டாங்க, அவங்க கிட்டயே பேசினா அவங்களே வீடு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே பிரைஸ கேட்டுட்டு இவ்வளவு பிரைஸ் தானா, அதே ஏரியால பக்கத்துல இப்பதான் நான் இவ்வளவு பிரைஸ்க்கு கொடுத்தேன், பரவாயில்லையே, அதே பக்கத்து ஸ்ட்ரீட் பேரலல் ஸ்ட்ரீட்ல தான் கொடுத்தேன், நான் வரேன் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா கிட்ட நம்பர் எல்லாம் கொடுத்து அப்பாட்ட எல்லாமே பேசுங்க போங்க வாங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் அங்க 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 இருக்கிறவங்களே டக்குன்னு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கும் அவசர தேவை இருக்கலாம். ரொம்ப அதிகமான பிரைஸ்லாம் வைக்கல, மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் கொடுக்குறோம். நாங்க என்னைக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கினோமோ அதை விட நல்லா தாராளமா நல்ல அமௌண்ட்டே போகுது. ஸோ வீடை வித்தாலே மோஸ்ட்லி பத்திரம்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு அது பத்தல. ஜுவல்ஸ் விற்கணும், எல்லா ஜுவல்ஸையும் விற்காம பாதி ஜுவல்ஸ் விற்கிற மாதிரி இருக்கும், இல்ல 80% ஆஃப் ஜுவல்ஸ் விற்கிற மாதிரி இருக்கும். டெய்லி போட்டுக்கிறது. அப்புறம் கல்லு வச்சது சுத்தமா நான் காமிச்சிருந்திருக்கேன்ல உங்ககிட்ட, இந்த கல்லு வச்ச செட் ஃபுல்லா இது அந்த ஸ்ப்ரிங் மோதிரம் வளையல் இதெல்லாம் இருக்குல்ல, இது மோப்பு செயின் இதெல்லாம் நான் வந்து கல்லு வச்ச எதுவுமே ஜி கொடுக்கவே வேணான்ட்டாங்க. நான் செய்குலி சேதம் ஸ்டோன் எல்லாமே போகும். ஸோ அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துடலான் இருக்கேன். இதுவும் நான் செய்குலி சேதாரம் நிறைய கொடுத்துதான் வாங்கினேன். ஆனா இது வந்து ஸ்டோன் தள்ளுபடி அந்த மாதிரிலாம் கிடையாது, கோல்டு தான். ஸோ சேல் பண்ணாக்கா நல்ல பிரைஸே நமக்கு வந்துடும். நஷ்டம் தான், ஆனா நான் உடனே வாங்கல, அன்னைக்கு விட இன்னைக்கு ரேட் வந்து ஏறிதான் இருக்கு. என்னுடைய பண தேவை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. எதுக்காக தேவை இருக்கு அப்படின்றத சொல்றேன். நிறைய பேர் வந்து
எனக்கு கொடுத்த சஜஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நான் கான்பிடண்டா பேசுறேன். கார்த்திகா இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அப்ப கரெக்டா தான் இருக்கும், வீட்லயும் அதான் சொல்றாங்க, கரெக்டா தான் இருக்கும், எடுக்கிற முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணி வீட்டை வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அது அபார்ட்மெண்ட் வீடு மாதிரி தான், தனி வீடு மாதிரி கணக்குல வராது. நாங்களே சொன்னேன் இல்லைங்களா, இடத்துல அபார்ட்மெண்ட் மாதிரி தான் கட்டணும்னு. அது சேல் பண்ணும்போது அது அபார்ட்மெண்ட் கணக்குல தான் சேல் ஆகும். அபார்ட்மெண்ட் போது அதோட வேல்யூ வந்து கம்மி, அது நமக்கு யூடிஎஸ் கணக்கு தான் வரும். நிலமா வாங்கணும்னா அது வேற. ஸோ நிலத்தை வந்து விற்க வேணாம், நிலத்தை அப்படியே வச்சுக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். வீட்டு வாடகை வந்து அந்த வீட்டு வாடகை என்ன வருதோ அது கூட ஒரு 2000 3000 தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு தான் இங்கே இருக்கோம். ஸோ அதை வந்து எங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். அதனால அந்த வீட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம். நிலம்ன்றது நிஜமாவே நாங்கள் வாங்கினதை விட இன்னைக்கு கூட கொடுக்குறீங்களான்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. நாங்கள் வாங்கினதை விட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிக ப்ரைஸ், ஒரு 500 to 800 rupees வந்து 1 yearலயே ஏறிடுச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. வட்டி கட்டுறதுக்கு பதிலாக திருப்பி வீட்டை லோன் அடமானம் போட்டு லோன் போட்டு வட்டி கட்டுறதுக்கு பதிலாக அது வாடகையை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம், வீட்டை வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதுக்காக வித்தோம் அப்படின்றத அடுத்த இதுவே ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் இப்ப கணக்கு பார்த்து ஜுவல் வீட்டுல இருக்குன்னாலே பயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பார்த்து எடுத்துட்டு வச்சுட்டு அப்பாவை வர சொல்லிட்டு ஜியும் அப்பாவும் போயிட்டு நகையை போய் சேல் பண்ண வேண்டியது சேல் பண்ணிட்டு அடமானம் போட வேண்டியதுக்கு நான் வந்து பேங்க்குக்கு போய் அடமானம் போடணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்தடுத்த வீடியோல நான் என்னென்ன விஷயம் நான் அப்டேட் கொடுக்குறேன். டக்குன்னு யாராவது வாங்கிக்கிட்டாங்கன்னா எனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் டக்குன்னு நடக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் கொடுத்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கமெண்ட் தான் கரெக்டான கமெண்ட். இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா லைக் போடுவோம். அப்பதான் அக்கா வந்து நிறைய லைக் போடும்போது இந்த கமெண்ட்டை படிப்பாங்க, இதுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு அந்த கமெண்ட்டுகள் சில கமெண்ட்டுக்கெல்லாம் லைக் கொடுத்து இதுதான் கரெக்ட் லைக் பண்ணவங்கல இருந்து அந்த வீடியோக்கு உங்க டைம் எடுத்து ஒருத்தரும் எனக்காக சஜஷன் கொடுத்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அது எனக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருந்தது. முக்கியமான தருணத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.